ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு புதுசா ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும். அதே மாரி தான் என் வாழ்க்கையிலயும் வந்து ஒரு கனவு இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு காரணமும் இருந்துச்சு. அது என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, வண்டிய வித்துறனால விக்க மாட்டேங்கிறீங்க. மானத்த வாங்குறீங்க. ஸோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கார் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட் டிசைர் மாடல் தான். ஸோ அது வந்து நாங்க இன்னும் அவ்வளோ மோசமான கண்டிஷன்ல வைக்கல. நீங்க பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே வந்து எங்களோட கார் வந்து 95,000 கிலோமீட்டர் தான் ஓடியிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிங்கிள் ஓனர் தான். ஸோ வந்து பக்காவா நாங்க மெயின்டனன்ஸ் பண்ணியிருந்தோம். ஆனா வந்து இத வந்து நாங்க விக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 15 வருஷத்துக்கும் மேல வந்து இந்த கார் யூஸ் பண்ணதுனால எஃப்சி பண்ண வேண்டிய சூழ்நிலையில நாங்க இருந்தோம். ஸோ அதனால வேற வழி இல்லாம தான் வந்து கார செல் பண்ணோம். ஏன்னா, அது செல் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து மனசே இல்ல. பழைய காரா இருந்தா என்ன? அது வந்து இத்தன வருஷமா எங்க கூட இருந்திருக்குல்ல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. சரி, எப்படி இருந்தாலும் இப்ப இந்த கார செல் பண்ணி முடிச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்க வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து இந்த கார் வந்து செல் பண்ணோம்னு நீங்க கேட்பீங்கல்ல? அது கண்டிப்பா நான் லாஸ்ட்டா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கார பார்த்துட்டு நீங்க வந்து எவ்வளோ ரூபாய்க்கு இத வாங்குவீங்கன்னு நீங்க சொல்லுங்க. கடைசில வந்து நாம வந்து அத பத்தி பார்க்கலாம். இப்போ ஒரு புது கார் வந்து நான் வாங்கணும் அதாவது நாங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நெறைய கார் மாடல்ஸ், நெறைய வெரைட்டீஸ் அது இதுன்னு பார்த்து டயர்ட் ஆகி போயிருந்த நேரத்துல தான் நீங்க பார்த்தீங்கன்னா, Volkswagenல புதுசா வந்து சூப்பரான ஒரு மாடல் இருந்துச்சு. அதுதான் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த நியூ மாடல் வந்து வெர்டஸ். வந்து அந்த கார் பார்த்த உடனே வந்து என்னன்னு தெரியல. அது பார்த்த உடனே எனக்கு, என் அப்பா, என் அம்மா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா வந்து அந்த கார் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த கலர் காம்போ கூட. அது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிரீனோட வேரியன்ட் தான். ஸோ அத பார்த்த உடனே நாங்க வந்து அதோட விலைய வந்து விசாரிக்க ஆரம்பிச்சுட்டோம். அப்படி விசாரிக்கும்போது தான் நீங்க பார்த்தீங்கன்னா, 1,00,00,000 நீ பார்த்த. ஆமாப்பா 1,00,00,000 இந்த இப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, விலை எவ்வளவோ இருக்கட்டும். காசு வந்து நாங்க லோன் போட்டாச்சும் வாங்கிர்றோம். ஆனா அந்த கார் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது அப்படி வந்து நாங்க முடிவு பண்ணி தான் இது பண்ணோம். இது வந்து என் அம்மா கொஞ்சம் வந்து ஹெசிடேட் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஆக்சுவலி இந்த காரோட ரேட் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து 18 லேக்ஸ். ஸோ என் அம்மா யோசிச்சாங்க. கார் லோன் வாங்கி போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் நம்ம அதாவது காசுலாம் ச ச சேவிங்ஸ் பண்ணி வந்து நம்ம வந்து வாங்கலாம்னு சொன்னாங்க. ஆனா எப்படியோ நானும் என் அப்பா வந்து என் அம்மாவ கன்வின்ஸ் பண்ணிட்டு உடனே வந்து இந்த கார வாங்கிட்டோம். இந்த காரோட பிரைஸ கேட்ட உடனே எங்க அப்பா வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ நான் வந்து என் அப்பாட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். அப்பா, வெர்டஸ்ல இந்த மாடல்ல இந்த கலர் தான் எடுத்தே ஆகணும்னு என் அப்பாட்ட சொல்லிட்டேன். என் அப்பாவும் கொஞ்சம் யோசிச்சு இவ்வளோ காசு செலவு பண்ணுமான்லாம் நெறைய யோசிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டீல்ல வந்து என் அப்பா வந்து என் கூட வந்து இந்த கார் வாங்கலாம்னு சொன்னாரு. அது என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மொத்தமா வந்து என் அப்பா வந்து அதாவது லோன் கட்டி ஒரு 7 வருஷம் இஎம்ஐ பேமெண்ட்ல வந்து என் அப்பா வாங்கியிருக்காரு. அதுல 1 வருஷம் நான் தான் பே பண்ணணும்னு சொன்னாரு. டேய் சோளமுத்தா! போச்சா? அப்ப என் அப்பாட்ட நான் கேட்டேன். "அப்பா, நான் சின்ன பையன் தான்ப்பா. 9த் தான்ப்பா படிக்கிறேன். என்கிட்ட வந்து மாசம் வந்து ரூ. 1 கூட வந்து இன்கம் வராது. நான் எப்படி கட்ட போறேன்னு?" என் அப்பாட்ட கேட்டேன். அபராதத்த சங்கத்துல இருந்து எடுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என் அப்பா என்ன சொன்னா, "நீ தான் பெரிய யூடியூப் சேனல் வச்சிருக்கல்ல, அத வச்சு கெட்டுன்னு" சொன்னாரு. அப்பதான் வினோத் அப்படின்ற ஒரு கார் சேல்ஸ்மேன் வந்து எங்ககிட்ட வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த காரோட அதாவது இந்த புது மாடல் கார் பத்தி வந்து எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாரு. சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நமக்கு அதாவது விக்டர்ஸில் 1 லிட்டர் ஆட்டோமேட்டிக் டாப் லைன் இது ஆக்சுவலாக வெஹிக்கிள் உங்களுக்கு அதாவது நமக்கு விக்டர்ஸ்லே உங்களுக்கு தான் டாப் ஆஃப் த வேரியன்ட் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாச்சும் மேனுவல் பார்க்குறீங்கன்னா ஒரு 5 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக டோட்டலி 4 வேரியன்ட்ஸ் வரும் உங்களுக்கு. இது நம்ம ஆட்டோமேட்டிக்னால இதுக்கு முன்னாடி ஒரு 3 வேரியன்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஹைலைன் ப்ளஸ் ஜிடி லைன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இது டாப் லைன் அப்படி வரும் உங்களுக்கு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே இல்லை 6 ஏர் பேக் அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் சேஃப்டியில் எந்த வித காம்ப்ரமைஸும் கிடையாது உங்களுக்கு. எல்லாத்தையுமே காமன் ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு. மெயினாக இது டாப் லைன்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபோக் லேம்பும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, க்ரோம் இன்செட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இந்த டாப் ஆஃப் த லைனில் வெஹிக்கிளே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும். அப்புறம் ரூஃப் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த வெல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேசர் கட் வெல்ட் கொடுத்துருப்பாங்க. அது போக இது உங்களுக்கு சன் ரூஃபும் இதுலேயும் வெஹிக்கிளே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும் உங்களுக்கு. ஆக்சுவலி நம்ம உட்காந்துருக்குது டாப் லைன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் சிமிலர் தான் உங்களுக்கு. எல்லாமே ஆடியோ சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே இல்லை சார். வீடியோ ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. ஆனால் நீங்கள் ஹேண்ட் பிரேக்காக ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எதுவும் பார்த்துக்க முடியாது உங்களுக்கு. மாப்பிள்ள இவரை பார்த்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 3 ரூஃப் கொடுத்துருப்பாங்க. நமக்கு 1 டச்லேயே ஓப்பன் ஆகிக்கும் உங்களுக்கு. பங்கு இங்க பாரு மொட்டை மாடி
கை தெரியுதா? அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கோட க்ரூஸ் கண்ட்ரோல் அது மாதிரி உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நீங்கள் இங்கேயே எனபிள் பண்ணிக்கலாம். அதாச்சும் ஆடியோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது எல்லாமே இங்கே வரும். நீங்கள் ட்ராக்கை ஸ்கிப் பண்ணுறது ப்ரிவென்ட் பண்ணுறதெல்லாம் இங்கே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் அப்படின்றத பர்ஃபரேட்டட் சீட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ கார்ல இருந்து ரொம்ப நேரம் டிராவல் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா, சீட்லயும் நம்ம முதுகுலயும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஹீட் வந்து நிறைய ப்ரொடியூஸ் அதாவது நிறைய உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்து அதை கூல் டவுன் பண்றதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ இந்த சீட் வழியா வந்து ஏசி காத்து நம்மள வந்து குளிர்படுத்துறதுக்கு வந்து ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. குளுகுளுன்னு இருக்கு மாப்ள. கொஞ்சம் எரிச்சல் அடங்கும். குத்தாலம் அருவியில குளிச்சது போல இருக்கு. ஆமாங்க. இந்த பர்ஃபரேட்டட் சீட்ஸ்ல உட்காரும்போது இப்படிதான் வந்து ரொம்ப குளு குளுன்னு இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது அவர் நீங்க பாத்தீங்கன்னா எங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்டாரு. பிடிச்சிருக்கா? பிடிச்சதுனால தானே பார்க்கவே வந்தேன். டெஸ்ட் டிரைவ் பண்ணீங்களா? டெஸ்ட் டிரைவா? அதாவது காரை ஓட்டி பாத்தீங்களான்னு கேட்டேன். காரை ஓட்டிலாம் பார்க்கலாமா? அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஃபைனல் பிரைஸ் வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் போட்டு நாங்க பார்கெயின் பண்ணி அவரும் வந்து முடியாதுன்னு சொல்லி கஷ்டம். சரி 7 ரூபா. சரி 6 ரூபாய். ஒரு 19,82,000 கொண்டு வந்தோம். அதுக்கு மேலயும் வந்து கம்மி பண்ண முடியும்னு கேட்டா, அது கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டா வந்து கண்டிப்பா இதுக்கு மேல குறைக்கவே முடியாதுன்னு அவர் சொல்லிவிட்டாரு. இங்க ஒண்ணு. மாட்டுக்கு ஒரு கையெழுத்தா விட்டா மடுவுக்கு ஒண்ணு கரப்பைங்க போட்டுருக்கு. இந்தாங்க. அங்க போட்டாச்சு. இது முடிச்சுட்டு நாங்க வந்து கார் வந்து டெஸ்ட் டிரைவுக்கு எடுத்துட்டு போயிருந்தோம். இப்போ எங்களோட பழைய இந்த ஸ்விஃப்ட் டிசைர் காரை யார்கிட்ட வித்தோம்னு உங்களுக்கு தெரியுமா? மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். ஆமாங்க. எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் மட்டும் இல்லாம என் அப்பாவோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு தான் வந்து இந்த கார் வந்து கடைசியில எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருக்காரு. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன். அது என் கடமை. Wait a minute. Who are you? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஃபைனலா வந்து அவர் வந்து 2.5 lakhsக்கு எங்களோட ஸ்விஃப்ட் டிசைரை வாங்கிட்டு போயிருக்காரு. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ இந்த கார் வந்து எங்க ஃபேமிலி ரிலேட்டிவ் மாதிரி தான் அது. ஸோ ஃபேமிலி ரிலேட்டிவ் கூட இருக்கிறதுனால எப்பெல்லாம் அந்த காரை பார்க்கணும்னு தோணுதோ எங்களால உடனே பார்க்க முடியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல இருந்து என்னோட புது காரான இந்த Volkswagen Virtusஓட கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா என் சேனல்ல நான் கண்டினியூவா போட்டுட்டே தான் இருப்பேன். ஸோ அதில் தெரிஞ்சுக்கணும்னா இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோங்க அப்புறம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம். இருங்க வட்டமாவே